ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 26/1/1950 குடியரசு தினம் அறிவிக்கப்பட்டு இன்றுடன் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நாம் கடந்து வந்து முடிவடைந்திருக்கின்றது. உண்மையான சுதந்திரத்தை, பேச்சுரிமையை நமக்கு வழங்கிய நாள் 26/1/1950. இந்த ஜனவரி 26, 1950ங்கிற தேதியை ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரண சுதந்திர தீர்மானம் அப்படிங்கக்கூடியது சுதந்திர போராட்டத்தின் போது ஜனவரி 26, 1930 அறிவிக்கப்பட்டது. எனவே தான் இந்த நாளுக்கு முக்கியத்துவம் தருவதற்காக ஜனவரி 26, 1950 இது நம் குடியரசு என்று நம் பாரத தேசத்திற்கு அறிவிக்கப்பட்டது. உலகினுடைய மிகப்பெரிய எழுத்து அரசியல் சட்டம் நமது இந்திய அரசியல் சட்டமாகும். 1950 ஆரம்பத்தில் 395 கட்டுரைகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் என்று மிகப்பெரிய அளவிலே இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. அதை இன்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதில் 470 கட்டுரைகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் என்று கிட்டத்தட்ட 100 திருத்தங்களை இது கொண்டுள்ளது. இவ்வளவு பெரிய அரசியல் சட்டம் இயற்றுவதற்கு எவ்வளவு நாள் பிடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அந்த இது எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த அரசியல் சட்டசபை அப்படிங்கிறது 299 உறுப்பினர்களுடன் 15 பெண்களுமே அதில் இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 166 நாட்கள் இந்த அமர்வுகள் 11 பிரிவாக நடத்தப்பட்டது. 1950 இந்த அரசியல் சட்டத்திலே 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த குடியரசு தினத்தை 1950 ஒரு அணிவகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சாதாரணமாக தான் அந்த நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய அளவிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரோ இல்லை ஜனாதிபதியோ சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இந்த அணிவகுப்பு பேரணியிலே கலந்து கொள்கின்றார். இன்றைய அளவிலே ராஷ்டிரபதி பவனில் தொடங்கக்கூடிய இந்த பேரணி செங்கோட்டை அளவிற்கு நீளமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இதனுடைய அணிவகுப்பு இருக்கிறது. ஒரு 2.5 மணி நேரம் அந்த அணிவகுப்புங்கிறது நமக்கு இங்கே நடைபெறுவது. கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு ஒரு முன்னுரிமை, இராணுவத்தினர், டெக்னிக்கலாக நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நம்முடைய குடியரசு தின பேரணியில் காமிக்கப்படுகின்றது. இட்ஸ் எ ப்ரவுட் மூமெண்ட். நம்முடைய நாடு கிட்டத்தட்ட குடியரசு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து முழுமையாக நம்ம ஜனாதிபதி அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்று முழுமையாக இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டு முழு குடியுரிமையாக அனுபவிக்கப்பட்ட நாள் இந்த நாள். அனைவருக்கும் இந்த குடியரசு தினத்திலே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு தினத்தன்று நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றி நாட்டை இன்னும் பல கட்டங்களாக உயர்த்துவோம் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.